லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணணும். இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பட்டி ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ பட்டி ஒர்க்குன்னா நிறைய பேர் ஒரு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் பட்டி பார்க்குறத விட ஃபஸ்ட்டு கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே லெவல் பேஸ்ட்டுன்னு சொல்லி வைப்போம். எப்படின்னா அது குருணை மாதிரி இருக்கும், மணல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இன்னும் புரியணுன்னா இந்த டெக்ஸ்சார் பெயிண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுங்களா? டெக்ஸ்சார்னால் அந்த டிசைனுக்காக அவங்க நிறைய பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு குருணை மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நிறைய இதில் அனுபவம் உள்ள உங்களுக்கு பெயிண்டர் கேட்டிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு காங்கிரீட் வீடு பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பபுள்ஸ் எல்லாம் 1, 2 வரும். அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த டெக்ஸ்வார் பெயிண்ட் அதனுடைய லெவல் பேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே அடைப்படும். ஏன்னா அப்படி அடைப்படும் போது பார்த்தீங்கன்னா 2வது உங்களுக்கு 2 கோடு பட்டி பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா வரும். எந்த ஒரு சூழல்லையும் உங்களுக்கு பட்டி வந்து புடந்து வர்றதுக்கான அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போ அவுட்டரில் மேக்ஸிமம் இன்னர் மட்டும் நம்ம உங்களுக்கு பட்டி பார்த்துட்டு அவுட்ரு நான் வந்து லெவல் பிளாஸ்டோட கூட நம்ம ப்ரைமர் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு. ஏன்னா இதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் செலவும் குறையும், இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி ரொம்ப ஒரு பேஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு. எப்படின்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஏன்னா கையில் எதுவுமே நல்ல ஒரு அந்த லெவல் பேஸ்ட்ன்றது அந்தளவுக்கு ஒரு கிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, என் கையில் அந்த அளவுக்கு இந்த இது ஒட்டுறது அந்த மாதிரி. இப்போ பட்டி நார்மலாக போட்டு எப்படி நம்ம தேய்ச்சோம்னா கூட அப்படி நேரத்தில் இதாகும். ஆனால் இந்த லெவல் பேஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பட்டி பார்த்தது நம்ம உள்ளார இன்னொரு நம்ம வீடு அந்த உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு பட்டி பார்க்குறதுக்கு நம்ம லெவல் பேஸ்ட் வச்சதுக்கும் எப்படி இருக்குன்றது அதையும் நம்ம தொடர்ச்சியாக அந்த வீடியோவிலே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்றதுனால தான் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எதில் உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணும்போது எப்படி பண்ணினா நல்லா இருக்குன்றது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த சைட்டையும் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன். வாங்க நம்ம அந்தாண்ட ரூமையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம லெவல் பேஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு தெரியுதுல, லெவல் பேஸ்ட்டு வைக்காத இடம் அந்த இடம். இதெல்லாம் லெவல் பேஸ்ட்டு வச்சுட்டு ஒரு கோடு பட்டி பார்த்துருக்கு. திரும்ப நம்ம இதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கோடு லைட்டாக பட்டி பார்த்துட்டு தேய்ச்சி ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த செவரு அந்த பட்டி பார்க்கும்போது ஒரு பபுள்ஸ் எதாச்சும் தெரியுதுங்களா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. அவ்வளோ ஒரு துல்லியமாக நீட்டாகவும் உங்களுக்கு தெரியும். வாங்க இன்னும் நம்ம ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ரூம் மட்டும்தான் நம்ம பட்டி ஒரு கோடு வச்சுருக்காங்க. ஏன்னா பொங்கல் வந்ததுனால எல்லாம் வேலை அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. பொங்கல் முடிஞ்சு இது கண்டினியூ ஆகும். நம்ம இன்னும் ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? எந்த ஒரு பபுள்ஸோ ஒரு எதுவுமே தெரியாது. இப்போ நார்மலாக பட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பபுள்ஸ் ஏதோ 1, 2 தெரியும். ஆனால் இதில் அந்த இது உங்களுக்கு வராது. நல்லா பக்காவாக ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஒரு கோடு பட்டி பார்த்துருக்கு உங்களுக்கு. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காமிக்கிறேன். லெவல் பிளாஸ்ட் மட்டும்தான் வச்சுருக்கு. அது எப்படி இருக்குன்றது அதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதில் லெவல் ஃபஸ்ட்டு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்கோம். இன்னும் பட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாங்க நம்ம இந்த ரூமையும் காமிக்கிறேன். எல்லாமே ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு கோடு லெவல் ஃபஸ்ட்டு வச்சுருக்கு. அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா இது கிச்சனு, அது ஒரு பெட்ரூமு, இது ஒரு கிச்சன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் லெவல் ஃபஸ்ட்டு மட்டும்தான் வச்சுருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். சின்ன கிச்சனு. ஏன்னா இதில் என்ன ஒரு பர்பஸ்னால் நான் 4 அடி தாக்கில் இருக்குது கிச்சனு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு வைக்கிற இடம், வாஷ் பேஷனு எல்லாமே வெளியில் இழுத்துட்டேன். உங்களுக்கு வெளியில் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே உங்களுக்கு ஒரு ஃபேஸஸ் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 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 லேடி அவங்க ஃபேமிலியில் சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஜாமான் எடுத்து இதுன்றதுக்காக சமைக்கிறதுக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான இதுக்குள்ள அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே இன்னும் இந்த சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் தெளிவாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நார்மலாக நீங்கள் லெவல் பேஸ்ட் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. இது ஒரு கோடு பட்டி பார்த்துருக்கு. நல்லா தெரியும் உங்களுக்கு.
உங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு கோடு போட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் பக்காவாக வரும் உங்களுக்கு. எந்த சூழல்லையும் உங்களுக்கு லெவல் பேஸ்ட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கோடு மட்டும் பார்த்துருக்கு லெவல் பேஸ்ட்டு, இது இந்த பட்டி பார்க்கல. அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சூழலும் பட்டி உங்களுக்கு பேர்ந்து வர்றதுக்கான சான்சஸே இல்லை. நல்லா உங்களுக்கு 100% நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் சரி நம்மளோட நண்பர் ஒருத்தர் பெயிண்டர் அவரு கூட நான் உங்களுக்கு நம்ம அவரோட வீடியோவில் நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது அவர் ஒரு நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் ஏதோ ஒரு சந்தேகங்களோ அவங்களுக்கு ஏதோ அவங்க பண்ணி தர மாதிரி அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தந்துட்டுருக்காரு. நிறைய பேர் சொன்னால் அங்கேயே வந்து தங்கி அவர் வேலை பார்த்து கொடுத்துட்ருக்காரு. அவங்களோட நம்பரை கூட நம்மளோட ஃபினிஷிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதை உங்களுக்கு நீ பார்க்கலாம். அவர் ஃபினிஷிங் பண்ண ஒரு வீடியோ நான் கொடுப்பேன். அப்போ அந்த பெயிண்டர் வச்சு நான் தாராளமாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் இதை நம்ம பதிவிட்டுருக்கோம். நம்ம இன்னும் அவுட்டரில் இன்னும் எதுவுமே பார்க்கல. பார்த்தீங்கன்னா தெரியாமல் எல்லாமே அப்படியே இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டு பட்டி பார்க்குற ஒர்க்கெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. பொங்கல் முடிஞ்சோடனே அது ஃபினிஷிங் ஆகும்போது தெளிவாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.